அம்பானி மகனா இருந்துகிட்டு என்னடா வேலை இது அப்படின்னு தற்போது ஆகாஷ் அம்பானி, அதாவது அம்பானி மகனான ஆகாஷ் அம்பானி அவரை ரசிகர்கள் எல்லாருமே கடுமையா விமர்சனம் பண்ற மாதிரியான ஒரு மோசமான சம்பவம் தான் நேற்றைய ஆட்டத்தில் நடந்திருக்கு. அதில் முக்கியமா பஞ்சாப் அணியின் ஓனரான பிரீத்தி ஜிந்தா அவங்க ரோஹித் சர்மா, அம்பானி மகன் ஆகாஷ் இரண்டு பேரையுமே கூப்பிட்டு கடுமையா அவங்க எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அதே போல பஞ்சாப் அணியின் கோச்சா இருக்கிற ரிக்கி பாண்டிங் அவரும் அம்பானி மகன் ஆகாஷ் அவரு சேஷ் ஐயர் கிட்ட என்ன பேசினாரு, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு ரிக்கி பாண்டிங் அவரும் கடுமையா கோபப்பட்டு ஒரு பேட்டி ஒன்று இப்ப கொடுத்திருக்காரு. அந்த வகையில் நேத்து ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க தான் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழுந்தாலும் சூரியகுமார் யாதவ் 200க்கு மேல மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்கோரை கொண்டு போறேன் அப்படின்னு அபாரமா பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கரெக்டா டெப்த் ஓவர் நெருங்குறப்ப சேஷ் ஐயர் மும்மரமா அவர் பந்து போடுறவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, ஃபீல்டிங்கை கரெக்டா நிப்பாட்டுறது, இப்படி பல முக்கியமான வேலைகளில் மும்மரமா பவுண்டரி லைன்ல நின்றுகிட்டு சேஷ் ஐயர் ஒட்டுமொத்த பஞ்சாப் அணியை அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. முக்கியமா அந்த நேரத்தில் பாண்டிங் அவரும் இன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து சேஷ் ஐயருக்கு கொடுத்து மும்முரமா அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய வேலையை கெடுக்கும் விதமாகவும் முக்கியமா சேஷ் ஐயர் அவர் ஃபீல்டிங் செட் பண்றதாக இருக்கட்டும், போலர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதாக இருக்கட்டும், அவருடைய மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி, அவரை குழப்புற மாதிரி பவுண்டரி லைன்ல அப்ப நின்றுகிட்டு இருந்த சேஷ் ஐயர் கிட்ட நக்கலா ஒரு சில வார்த்தைகள் அம்பானி மகனான ஆகாஷ் அம்பானி சேஷ் ஐயரை கிண்டல் பண்ற மாதிரியான செயல்ல அவர் ஈடுபட்டிருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு சில நிமிடம் சேஷ் ஐயர் அவர் மைண்ட் கவனம் செதறப்பட்டு திரும்பி பார்த்திருக்காரு. அதாவது போலிங் ஓவர்கள் நடந்துகிட்டு இருக்கப்பவே, போலர் பந்து போடுறப்பவே அங்க கவனிக்காம அம்பானி என்ன சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சேஷ் ஐயர் அவர் திரும்பியும் பார்த்திருக்காரு. சோ ஒரு போலர் ஓடி வந்து பந்து போடுறப்ப எல்லா ஃபீல்டருடைய கவனம் போலர் மேல தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா சேஷ் ஐயரை அம்பானி மகன் அவர் டிஸ்ட்ராக்ட் பண்ணதால ஒரு பால்கள் கவனத்தை செதற விட்டுட்டாரு சேஷ் ஐயர். இப்படி இருக்க அதுக்கப்புறமா நான் இங்க நிக்கலடா அப்படின்னு சர்க்கிளுக்கு உள்ள ஓடி போயிட்டாரு சேஷ் ஐயர். சோ இத கவனிச்ச ரிக்கி பாண்டிங் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடுமையா கோபப்பட்டு பேசியிருக்காரு இந்த விஷயத்தை பத்தி. அதாவது மேட்ச் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கிறப்ப எதிரணி டீமை சேர்ந்தவங்க அம்பையர் அவங்களுடைய அனுமதி இல்லாம எதிரெதிர் டீம்ல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பேசிக்க கூடாது. முக்கியமா அணியை விட்டு வெளியே இருக்கிற நபர்கள் அணியில மேட்ச் விளையாண்டுகிட்டு இருக்க ஒரு பிளேயர் கிட்ட, அதுவும் ஓவர்கள் பந்து வீசப்பட்டுகிட்டு இருக்க அந்த நேரத்தில் பேசவே கூடாது. யார் அம்பானி மகன் ஆகாஷ் அவருக்கு இவ்வளவு அனுமதி கொடுத்தது, இது கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு கோபப்பட்டு பேசியிருக்காரு ரிக்கி பாண்டிங். ஸோ ரிக்கி பாண்டிங் அவர் மட்டும் கிடையாது, ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா அதே போல ஆகாஷ் அம்பானி இரண்டு பேரையுமே கூப்பிட்டு பிரீத்தி ஜிந்தா அவங்களும் கடுமையா கை நீட்டி கோபப்பட்டு பேசியிருக்காங்க. ஏன்னா சேஷ் ஐயர் அவர் தான் பஞ்சாப் அணியை கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு பிளே ஆஃபுக்கு உள்ள கொண்டு வந்திருக்காரு. அவர் முக்கியமான ஒரு பிளேயராக பஞ்சாப் அணியை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது. அவர்கிட்ட அம்பானி டீம் அவங்க இந்த அளவுக்கு மோசமா நடந்துகிட்டது பிரீத்தி ஜிந்தா அவங்களையே ரொம்ப பெரிய அளவில் கோபப்பட வச்சிருக்கு. ஸோ இதனால ரோஹித் சர்மா அதே போல அம்பானி மகன் இரண்டு பேரையுமே கூப்பிட்டு பிரீத்தி ஜிந்தா அவங்க கடுமையா இந்த மாதிரி அடுத்த முறை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கடுமையான வார்த்தைகள் கொண்டு பேசியிருக்காங்க. முக்கியமா சேஷ் ஐயர் அவர் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் பவுண்டரி லைன்ல நின்றுகிட்டு இருக்கிறப்ப என்னுடைய பேரை கூப்பிட்டு ஹே ஸ்ரேஷ் அப்படிங்கிற மாதிரி என்னை கிண்டல் பண்ற மாதிரி தான் அம்பானி மகன் ஆகாஷ் அவர் கூப்பிட்டாரு. ஸோ அந்த நேரத்தில் ஒரு சில பால்கள் நான் கவனம் செதற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. உடனே அடுத்த ஓவரே அந்த இடத்துல இருந்து நான் இது சரியா இருக்காது அப்படின்னு வேற ஒரு இடத்துக்கு ஃபீல்ட் செட்டுக்கு போயிட்டேன். வேற எதுவும் ஆகாஷ் அம்பானி என் மேல அவர் தவறா நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி சேஷ் ஐயர் அவர் சொல்லியிருந்தாரு. ஆனாலுமே பிரீத்தி ஜிந்தா பாண்டிங் மிகப்பெரிய குற்றச்சாட்டு தற்போது ஆகாஷ் மகன் அம்பானி அவர் மேல எழுப்பியிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க.